எல்லாத்துக்கும் ரிமோட் கார் வாங்கணுன்ற ஆசையாக இருக்கும். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ரிமோட் கார்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே விலை அதிகமாக இருந்துச்சு. நேற்று ஒரு கடைக்கு போகும்போது கேட்டோம் இந்த மாதிரி இருக்கான்ட்டு. நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த மாதிரியே அந்த ரிமோட் கார் இருந்துச்சு. ரிமோட் காரோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ட்ரிஃப்ட் வீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாட்டுறதுக்கான திருப்பிலையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேயே ரிமோட் கார் வாங்கினோம்னா உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கழட்டி பார்ப்போம். அதே மாதிரி இதையே நம்ம கழட்டி பார்த்துக்குவோம். லாக்லாம் கழட்டினாலே உள்ளே இருக்கிறத ஈஸியாக கழட்டிக்கலாம் போல. தான் எல்லா மெக்கானிசமும் இருக்குது. நம்ம இதையே கழட்டி பார்த்துக்குவோம். இதில் வந்து 4 வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு மோட்டர் சுற்றினோம்னா இந்த 4 வீலுமே சுற்றும். அதுக்கான கியர் தான் இது. அப்போ வந்து இது வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல். நம்ம லைட்டாக வளைச்சோம்னா மெதுவாக வளையும், ஸ்பீடாக வளைச்சோம்னா ஸ்பீடாக வளையும். உள்ளே எல்லாமே நல்லா பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மாட்டிட்டு ஓட்டி பார்த்துக்குவோம். கௌசி தர ஓட்டுறான். 3 கண்ட்ரோலை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இதில் வந்து நம்ம சின்ன பசங்கிட்ட கொடுக்கோம்னா அதில் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னாலும் மெதுவாக தான் சுற்றும். இதுவே நம்ம ஓட்டுறதா இருந்தால் நல்லா ஸ்பீடை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றும். இது எது கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க மாதிரி லைட்டாக கொடுத்தோம்னா மெதுவாக சுற்றும், ஸ்பீடாக அமுக்கணும்னா ஸ்பீடாக சுற்றும். அதே மாதிரி ஸ்டேரிங்கை வந்து லைட்டாக சுற்றினோம்னா லைட்டாக திரும்பும், ஃபுல்லாக சுற்றினோம்னா ஃபுல்லாக திருக்கும். ஆரம்பிக்கலாங்களா?